சாயிராம். என் அன்பு குழந்தா, நீ சந்தோஷமாக இருப்பதற்கும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கும் உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கும் பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நீ ஏன் உன்னிடம் இல்லாததை நினைத்து நினைத்து மனவேதனையோடு இருக்கிறாய்? உன்னுடைய நினைவுதான் உன்னை நிலை தடுமாற வைத்திருக்கிறது. அந்த தடுமாற்றம்தான் உன் வாழ்க்கையில் என்ன செய்வது ஏது செய்யாவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. உனக்குள் இருக்கும் பயமே உன்னை மெல்ல மெல்ல சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த மங்களகரமான நாளில் உனக்கான சந்தர்ப்பம் உன்னை தேடி வந்திருக்கிறது. உனக்கான சந்தர்ப்பம் இன்றே அமையும் நல்ல நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. நான் உனக்கு உறுதியளிக்கிறேன், இது உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்குமே பொய்யாகவே ஆகாது. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. காரணமே இல்லாமல் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீயும் பல தடவை யோசித்துதான் இருக்கிறாய். மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் கூட சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வு உன் கண் முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைத்திருக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள். எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிடு. உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை உன் மனதிலிருந்து நான் விரட்டியடிப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்குதான். என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா, துவாரகாமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலவே மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்றும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்றே நீ என் உயிரான பொறுப்பு ஆகிவிட்டாய் என் குழந்தா. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கு தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயதேவா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் உன் சாய்தேவா இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும், அதேபோல் அழும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன் தாயிடம் தான் இப்படி நடந்து கொள்ள முடியுமே தவிர வேறு யாரிடம் நடந்து கொள்ள முடியும்? நீ உன் துவாரகாமாயி தாயிடம் நடந்து கொள்கிறாய். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் கலந்தேதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்ட பின் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளே இருக்காதே. சாயப்பா நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எதுவுமே இங்கு நிரந்தரமே அல்ல. இதை நீ புரிந்து கொண்டால் போதும். எதற்குமே யாரிடமும் கெஞ்சவே மாட்டாய். என் அன்பு பிள்ளையே, என்னை உண்மையாக நம்பு. நீ நம்பவே முடியாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன் உன் சாயினேவா.
என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பொழுது நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என் பிள்ளையே. கொஞ்சம் சாணக்கியத்துடன் இருப்பதே உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இது என்பதை அறிவதும் தான் புத்திசாலித்தனமாகவே இருக்கும். அறிவாளிகளின் சிறந்த இயல்பும் இதுதான். இன்றைய உனது செயல்களே நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகளாகவே இருக்க வேண்டும். அப்படி உன்னுடைய செயல்களை நீ செய்தால் வெற்றியை மிக சுலபமாக தழுவலாம். உன் திறமையை பொறுத்தே உன் வாழ்வின் உயர்வு தாழ்வு அமையும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. திறமையை வளர்த்துக்கொள். சிலரிடம் கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டிப்பார். அப்பொழுது அந்த உறவு எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். பிரிவுகள் உண்டாவதையும் தடுத்துவிடும் அந்த செய்கை. இந்த உலகில் சாத்தியமற்றது, முடியவே முடியாதது என்று எதுவுமே இல்லை. நீ சிந்திக்கக்கூடிய அனைத்துமே உன்னால் செய்ய முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு மறு வாய்ப்பு தரப்போவதே அல்ல என்பதுதான் உண்மை. தன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் எப்பொழுதுமே நிச்சயம் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாகத்தான் கடப்பான். எனவே சந்தோஷமாக இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. வாழ்க்கையே நிரந்தரம் அல்ல என்பது போல உன் வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னிடமே நிரந்தரமாக இருந்து விடுமா? இதை நீ புரிந்து கொண்டாலே போதும். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து கெஞ்ச மாட்டாய். மற்றவர்களிடம் எதையுமே எதிர்பார்த்து நிற்க மாட்டாய். உனக்கு வருவதை நினைத்து கொண்டு உனக்கு வருவதை கிடைத்ததை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக இந்த நொடியை நிம்மதியாக கழித்துப்பார். உன் வாழ்க்கை ஸ்வர்க்கமாகவே உனக்கு இருக்கும். சொர்க்கமாகவே உனக்கு அமையும். என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் பாவத்தை சேர்க்கும் சிலர் பணக்காரராக மாறுகிறார்கள் என்பதுதான் உண்மை. பாசத்தை சேர்த்த சிலர் பைத்தியக்காரராக மாறுகிறார்கள் என்பது மிக மிக உண்மை. தன் தவறு என்னவென்று தெரிந்தும் அதை திருத்திக் கொள்ளாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யவே செய்யாது. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நின்று பழகிக்கொள். குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால், குனிய கற்றுக்கொண்டால் நிமிர விடாது இந்த உலகமே. உன்னை எப்பொழுதும் தைரியமாக இருக்கும்படி வைத்துக்கொள். மற்றவர்கள் பேசுகிறார்களே என்று அவர்கள் வார்த்தைகளுக்காக நீ சிந்திக்க ஆரம்பித்து அவர்கள் வார்த்தையை கேட்க ஆரம்பித்தால் பின் உன் வார்த்தைக்கு மனம் சொல்லும் வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய பழகு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையை நகர்த்து. மற்றவர்களுக்காக வளைந்து கொடுக்க நீ ஆரம்பித்தால் நிமிரவே முடியாது இந்த உலகத்தில். உலகம் அப்படி உன்னை குனிய வைத்துவிடும், எப்பொழுதும் நிரந்தரமாக. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே எவ்வளவு நிறைவு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு குறைவு இருந்து கொண்டுதான் இருக்கும். யாரிடம் வேணாலும் கேட்டுப்பார். நிறைவோடு வாழும் எவனுமே இந்த உலகத்தில் இருப்பதாக சாத்திய கூறுகளே இருக்கவே முடியாது. எல்லோர் வாழ்விலும் நிச்சயமாக ஒரு குறை இருக்கவே செய்யும். அதுவே வாழ்வின் யதார்த்தமும் கூட. நீ மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? எவ்வளவுதான் கதறி கதறி அழுதாலும், எவ்வளவுதான் புலம்பி புலம்பி தவித்தாலும், வலிகள் என்பது வலிகள்தான். அந்த வலிகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். வலிக்கிறதே என்று உன் வாழ்க்கையை நீ அப்படியே விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? இதை நன்றாக சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டமானாலும் எவ்வளவு துக்கமானாலும் நீ வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். உன் வலிகளும் குறையாது, குறையவே குறையாது. யார் மீதும் கண்மூடித்தனமாக அன்பு வைக்காதே.
அப்படி அன்பை வைத்துவிட்டு அந்த அன்பு உன்னை விட்டு விலகினால் எப்பொழுதுமே உன் மனம் பாரமாகத்தான் நான் இருக்கும். உன் உன்னால் அருகிலேயே அமைதியாக இருக்கிறேன். இருக்கவே முடியாது. தாளிடப்பட்ட எதுவுமே கதவுகள் நிரந்தரம் என் இல்லை இந்த நுழைவை தடுத்து வாழ்க்கையில். விடவே இதை நீ முடியாது. புரிந்து நீ கொண்டால் எங்கு மற்றவர்களிடம் இருந்தாலும் கெஞ்சவே என்னை மாட்டாய். நினைத்துக் கொண்டே இரு. பயணத்தை என்னுடைய நாம நிறுத்தாமல் ஸ்மரணத்தை தொடர்ந்து கொண்டே உச்சரித்துக் இரு. கொண்டே இரு. எந்த தடங்கல்கள் நான் வந்தாலும் எப்பொழுதும் உன் எந்த தடைகள் அருகிலேயே வந்தாலும் இருக்கிறேன் என்பதை தொடர்ந்து மட்டும் கொண்டே இரு. மறந்து உன்னுடைய விடாதே. பயணத்தை யாரும் முடிந்தால் உன் நட. என்னை தடுக்கவே நடக்க முடியாது. முடியவில்லை உனக்கு என்றால் நல்லது தவழ்ந்தாது செய்வதிலிருந்து சென்றுவிடு. என்னை ஆனால் உன் யாருமே பயணத்தை தடுக்கவே தொடர்ந்து முடியாது. கொண்டே இரு. உனக்கு செய்ய உன்னுடைய வேண்டியதை இலக்கை சரியான நேரத்தில் அப்பொழுதுதான் உன்னால் சரியான அடைய முடியும். தருணத்தில் அடைந்து நான் உனக்கு வெற்றியை கிடைக்கும்படி காண செய்வேன். முடியும். உன் பாதையில் 1000 தடைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தவே பொருத்தாதே. தோல்வி என்பது நாம் தேடாமல் கிடைக்கும். ஆனால் வெற்றி என்பது நாம் தேடினால் மட்டுமே கிடைக்கும். அதைவிட தேடினால் மட்டுமே கிடைக்கும் வெற்றி. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, அமைதியாக இரு. உன் வழிகளில் நீ உண்மையாயிரு. அதுவே உன்னை உன் வாழ்வில் உயர்த்தும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சமும் கூட. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை மனதில் போட்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருக்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்க முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டது போல நீயே நினைத்து கொண்டு சாயப்பா எனக்கு உதவவே இல்லை என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு என் மீதும் கோபப்படுகிறாய். எதற்காகவும் கலங்காதே என் கண்மணியே. விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக நீ பெறுவாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் உனக்கு செய்யாமல் என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்? எதையுமே தவறாக புரிந்து கொண்டாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வர வேண்டியது, உன் வாழ்க்கைக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவின் பொறுப்பு. அது எப்பொழுதுமே தவறவே தவறாது. வலிகளை பற்றியோ துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும். உன் துன்பத்தையும் சிறப்பானதாக மாற்றி யோசி. உன்னுடைய வழிகளும் இன்பமயமாக மாறிவிடும். உன்னுடைய துன்பங்களும் இன்பங்களாக மாறிவிடும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக மாறும். எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள். தூய எண்ணங்களாக வைத்துக்கொள். உன் எண்ணப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே, கவலைப்படாதே, வேதனைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன். உன் தேவைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உனக்கான எல்லாமே கூடி வரும் நாள் மிக தொலைவில் இல்லை, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கத்தான் போகிறாய். சந்தோஷம் உன்னை தொட பக்கத்தில் வந்துவிட்டது. விடியலுக்காக காத்து கொண்டே இரு. உனக்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. அந்த நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நாள் எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கு தேவையானதை உன்னிடமே நான் ஒப்படைத்து விடுவேன் என் கண்மணியே. அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் பொறுமைக்கு தக்க பதில் நிச்சயமாக கிடைக்கும். உன்னை நினைத்து பார்த்து நான் வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா என்று எனக்கே புரியவில்லை.
நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, என் வாழ்வில் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய். இனி வரப்போகும் எல்லா நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கும். நீ அதிர்ஷ்டம் செய்திருப்பதால்தான், புண்ணியம் செய்திருப்பதால்தான் என்னுடைய பிள்ளையாக நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷமாகவே இருக்கிறாய். அதனால்தான் நீ கேட்டதையெல்லாம் முடித்து தர, நீ விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றித் தர இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கேட்டதை கொடுக்கவும் விரும்பியதை நிறைவேற்றவும் நான் மறுத்து விடுவேனா? நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கிறோம். உனக்கு தேவையானவற்றையெல்லாம் என்னிடம் கேட்டுக்கொள். என்னிடம் இருந்து ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள். நான் உனக்கு நீ கேட்டதை விரும்பியதை கொடுப்பதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சர்வ நிச்சயமாக அதிர்ஷ்டம் மட்டுமே நிறைந்து இருக்கும். நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு அதை சர்வ நிச்சயமாக தருவேன். பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடப்பது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய். சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய். உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண காத்து கொண்டிரு. இன்னும் சில மணி நேரம்தானே. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சில மணி நேரம்தான். பொறுமையோடு இரு. கவனமாக இரு. நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு. இதுவரை உணவு உறக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சுகமாக மாறப்போகிறது.
இன்று இரவு எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து இந்த ஊரே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு எல்லாம் சுபமாகவே மாறப்போகிறது. நீ என்னதான் கவனமாக இருந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது என்று ஒன்று இருந்தால் அது நடந்துதானே ஆக வேண்டும். அது நடப்பதற்கு நீ எத்தனை தைரியமாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால்தான் உனக்கு வரும் கெட்ட நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அதை தடைத்து எறிந்து மீண்டு வருவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் தேவையில்லாத மாயை என்னும் உலகத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே நம்பி அதற்கு முக்கியத்துவம் அளித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏன் இந்த வழி என்றால், கூர்மையான பொருட்கள் எப்பொழுதும் மறைந்தே இருக்கும். சில நேரங்களில் அதை உட்புறமாக திருப்பி பார்த்தால்தான் தெரியும் கூர்மை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று. மேலே படர்ந்திருக்கும் நிலையே இல்லாத பொருட்களை ஏற்றுக்கொண்டு அதனால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணில் தூசி விழுந்தால் அதை ஒரு நொடி கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. அப்படி இருக்கையில் உன் மனதை, உன் ஆன்மாவை தூசி என்னும் தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத செயல்களாலும் நிரப்பி வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறது தானே? அப்படி தேவையில்லாத எண்ணங்களால் நிறைந்து வைத்திருக்கும் உன் மனது எவ்வளவு வேதனை அனுபவிக்கும் என்று நீ சற்று சிந்தித்திருக்கிறாயா? அல்லது யோசித்துதான் பார்த்திருக்கிறாயா? ஆன்மா என்பது அந்த இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான பொக்கிஷம். அதனுடைய சிறப்புகளை அறிந்து நேர்மறை எண்ணங்களால் அதை ஊக்குவித்து அதற்குரிய மரியாதையை அதற்கு செய்ய கற்றுக்கொள் என் பிள்ளையே. ஒருவருக்கு உன்னால் கஷ்டம் நடந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு வலியை உணர வைக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் அவர்களை காயப்படுத்த எண்ணாதே. நீயும் அவர்களை கஷ்டப்படுத்த எண்ணாதே. அந்த ஆன்மாவை உன் வார்த்தைகளாலும் செயல்களாலும் சொல்களாலும் மறந்தும் கூட வேதனைப்படுத்த எண்ணாதே. எந்த ஒரு ஆன்மாவையும் தண்டிக்க இங்கு யாருக்குமே உரிமையே கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொள். எதையுமே உடைத்து விடுவது சுலபம், ஆனால் ஒட்டுவது மிக மிக கடினம். அதை மிக கடினம் அதை உருவாக்குவதுதான். உருவாக்கி பார்த்தால்தான் தெரியும் அதில் இருக்கும் வேதனையும் கஷ்டமும் என்னவென்று. சுலபமாக உடைத்து விடலாம். உருவாக்கிப்பார், பிறகு தெரியும் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று. அது நன்றாக எப்பொழுது ஒருவருக்கு புரிகிறதோ அப்பொழுது வாழ்க்கையும் தெல்ல தெளிவாகவே புரிந்துவிடும். அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை விழிப்போடு வாழ செயல்படு. வெற்றி உன்வசம் ஆகும். ஒரு ஆன்மா உன்னை காயப்படுத்துகிறது என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் தெரியுமா? அந்த ஆன்மா மீது நீ மிக மிக அதிகமாக அன்பு வைத்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். அன்பு வைப்பது தவறே கிடையாது. ஆனால் கண்மூடித்தனமாக அளவு கடைந்த நம்பிக்கையும் அன்பையும் வைப்பதுதான் தவறு என்று நான் உனக்கு கூறுகிறேன். அதில் எப்பொழுதுமே சற்று கவனமாக இரு. உன்னில் எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னுடைய சொற்களின் மீது நம்பிக்கை வை. உன் மனதில் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்புடன் நீ என்னை சாயி என்று அழைத்தால் நான் அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன். ஓடோடி வருவேன் உன்னை ஆசிர்வதிக்க, காத்து ரட்சிக்க. எதற்குமே அஞ்சாதே. உனக்கு பின்பாக நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசையாகவே இருக்கிறது. இவ்வளவு காலம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த என் பிள்ளைக்கு நல்லது நடத்த நான் ஆசைப்படுகிறேன். கவலைப்படாதே.
இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பம். இனி எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ சர்வ நிச்சயமாக அனுபவிப்பாய். அந்த நல்லது நடப்பதற்கு முன்பாக சில பிரச்சனைகளும் உன்னை தேடி வரும். நீ எதிர்பாராத பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து நிற்கும். அது உன் வாழ்க்கைக்கு பேராபத்தை தருவதாக இருந்தாலும் கூட அதை உன்னிடம் வராமல் உன்னிடம் வந்தாலும் அதை எப்படி நீ மீண்டு வர வேண்டும் என்ற அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பிப்பேன். உன் வழிகளை எந்த தடைகள் வந்தாலும் அதை துடைத்து எறிவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினம் தினம் காத்து கொண்டே இருக்கிறாய். அந்த விடியல் வரப்போகிறது. உன் கஷ்டகாலமெல்லாம் தீரப்போகிறது. உனக்கான மகிழ்ச்சியான காலம் உன்னிடம் நெருங்கவே காத்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன். தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. முடிக்காததையும் முடித்து காட்டும் வல்லமையும் தைரியமும் மனோதைரியமும் உன்னில் தானாகவே வந்துவிடும். வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றியடைவதைக் காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து இருப்பார்கள். பலருக்காக உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். பல பேர் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நேரத்தை எப்பொழுதும் வீணடித்து விடாதே. உன்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. அனைத்துமே உன் வசம் ஆகும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி இலக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சிதான். உன்னை செதுக்கிக்கொள். தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் இலக்கை நீ அடைய வேண்டிய அத்தனை வழிகளையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக காட்டுவேன். எல்லாமே எனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உடல் நிலையில் வேறு பல பிரச்சனைகள் என்னை வாட்டி வதைக்கிறதே. எனக்கு நல்ல காலம் பிறக்கவே பிறக்காதா? என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதா என்று நீ என்னிடம் கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஒரு நல்ல பதிலோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். எதற்காகவும் வருத்தப்படாதே. மனதை போட்டு குழப்பியும் கொள்ளாதே. நீ சாயப்பா மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இவ்வளவுதானா? என்னை முழுவதுமாக நம்பி வந்துவிட்டு பின் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளலாமா அல்லது தடுமாறலாமா? உன்னுடைய கர்ம வினைகளால் தான் இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்தது அதன் காரணத்தாலேயே. உன்னிடம் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன்.
அதற்கான வழியும் எனக்கு தெரியும். பின் ஏன் சாயிநாதரே என்னை கஷ்டத்தில் தவிக்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இதுதானே. உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்காகவும் உன் கர்மாவை நீ கழிப்பதற்காகவும் தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறாய். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படித்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறார்கள். அவரவர் கர்மாவை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி கழித்தேதான் ஆக வேண்டும். இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் தலைக்கு மேல் நின்றாலும் நான் உனக்கு ஆபத் பாந்தவனாக ஒரு குடையாக வந்து அனைத்து போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை காத்து ரட்சிப்பேன்.